ஆனா ரோஹிணி, இங்க விதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது உண்மையாதான் இருக்கும் போலல்ல? அவ்ளோ நேரம் எல்லாரும் மண்டபத்துல தானே இருந்தோம். ஆனா உங்க மலேசியா மாமா உங்க கண்ணுல படாம கடைசியா முத்து மீனா கண்ணுல பட்டிருக்காரு பாருங்களேன். அப்ப அது விதி தானே? இதே மாதிரி முத்து தான் ஜீவாவையும் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா மீனா, ரோஹிணி அவங்க செஞ்ச தப்புல மாட்டுறது எல்லாமே உங்களாலயும் முத்துவாலையும் தான். மாற்றுறது இல்ல, இவங்களா தேடி போறாங்க. என்ன பத்தி விஷயம் ஏதாவது கிடைக்குமா, என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்து அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணலான்னு தேடி கூட்டிட்டு வராங்க. நாங்க யாரையும் தேடி போய் யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல ரோஹிணி. ஜீவா மலேசியால இருந்து அவளாதான் அவர் கார்ல வந்து ஏறினா. கறிக்கடை மாமா விஷயத்திலயும் அதேதான் நடந்துச்சு. அவர் தான் எங்களை தேடி வந்தாரு. எல்லாம் தானாதான் அமைஞ்சது. என்ன தானா அமைஞ்சது? ஏங்க 5 பொருள் இருந்தால் போதுங்க. வீட்டிலே வந்து ஹோம்மேடு சில்லி பவுடர் செய்யலாங்க. அரிசி மாவு, உப்பு, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெய் சூடானது போட்டு எடுத்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு இருக்கும். கடத்தூளே தோற்று போயிடும்.